பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் வந்து வண்டு வரும், ஒரு மாதிரி பறக்கிற பூச்சிலாம் வந்து வரும் இல்லையா? அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் உங்கள் அரிசி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி முழுசாக இருக்கக்கூடிய பூண்டு இதை வந்து நீங்கள் மேலேயே வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால இதோட ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வண்டு வராது. அதே மாதிரி பிரியாணி இலை, இந்த பிரியாணி இலையை வந்து உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2லேருந்து ஒரு 3 பிரியாணி இலையை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 2 துணி வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ வெள்ளை கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக, அதாவது கொஞ்சம் மெலிசாக இருக்கக்கூடிய துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லவங்கம், மிளகு இது எல்லாத்தையும் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நல்லா வந்து பவுட்ரு பண்ணிக்கணும் நம்ம. அதாவது நீங்கள் ஒன்று மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இடிகள் இருக்கும் இல்லையா, அந்த இடிகளை வச்சு நல்லா வந்து இதை நசுக்கி பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி எடுத்துக்க போகிறோம். எதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மெலிசான துணி எடுக்கிறோன்னா, இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து நல்ல ஒரு ஸ்பைசஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஒரு ஸ்பைசஸான ஒரு ஸ்மெல் வரும். இந்த காரத்தன்மை ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் அரிசியில் எந்த ஒரு பூச்சியும் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வந்து இது உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 துணியில் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா இதை ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாவோ இல்லைனா ஒரு நூலை வச்சு நல்லா நீங்கள் டைட்டாக மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு இதை வந்து நீங்கள் வச்சுருக்க அரிசி ட்ரம்மில் வந்து போட்டு வைங்க. நீங்கள் வந்து அரிசி நிறைய ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கீழே ஒரு மூட்டை இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே அரிசி போட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி ஒரு மூட்டையை வந்து போட்டு வைங்க. இதுலேருந்து வரக்கூடிய அந்த கார ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி கூட வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே கூட நீங்கள் ஒரு லேயர் அரிசியாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த பூண்டுலாம் வந்து நீங்கள் அப்படியே முழுசாக போட்டு வச்சாலே போதும். உள்ளே வந்து நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. மேலேயே இந்த மாதிரி நீங்கள் பூண்டையும் பிரியாணி இலையும் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.